அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் மொபைலே இந்த வருஷம் அதிகமாக சேலான மொபைல் என்ன சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங் ஏ சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏ சீரியஸில் இப்போ ரீசெண்டாக A31 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் இந்த மொபைலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிழக்கு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை வெளியே எடுத்துக்கே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் எடுத்த உடனே பாக்ஸில் நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இன்னும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸுமே நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு சில புக்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு இந்த மொபைலுக்கான ஒரு கேஸுமே கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் எந்த மொபைலையும் இப்போ அதிகமாக கேஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இந்த பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைலை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஸோ மொபைலை நம்ம எடுத்து வெளியில் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸில் நமக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக ஹெட்ஃபோன் எந்த ஒரு மொபைல் பாக்ஸ்லையுமே கொடுக்கறது கிடையாது. இவங்க ஹெட்ஃபோனுமே தவறாமல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அது கூடவே நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் அடாப்டருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் அடாப்டர் 50 வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சார்ஜ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே சார்ஜ் ஏற்றுன வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அது கூடவே நமக்கு இந்த சாம்சங் ஏ சீரியஸ்க்கான ஒரு பேட்டர்ன், அதாவது மொபைல் பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ப்ளூ கலராக இருந்தாலுமே கலர் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், கலர் ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஏ சீரியஸ்க்கான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இதில் தவறாமல் கொடுத்துருக்காங்கன்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மொபைலை பூட் பண்ணிடலாம். ஸோ இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணதுக்கப்புறம் சைட் பை சைடு இந்த மொபைலில் என்னெல்லாம் ஃபிசிக்கல் ஓரியோ இருக்குது அப்படின்றதையுமே நம்ம கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த மொபைலுடைய ரைட் சைடில் பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் கொடுத்துருக்காங்க. ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நேனோ சிம் ப்ளஸ் கூடவே ஒரு எஸ்டி கார்டுமே யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே இது ரொம்பவே நல்ல விஷயம். பாட்டமில் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்டாக நிறைய மொபைலில் ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க. பட் இங்கே கொடுத்தது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது கூடவே நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே மைக்ரோஃபோன் கொடுத்துருங்க. அது கூடவே ஸ்பீக்கருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப்பில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைலை ஆன் பண்ணலாம். ஸோ மொபைலை ஆன் பண்ணோடனே பார்க்கும்போதே மொபைல் ஃபுல் HD+ டிஸ்பிளே இருக்க அந்த குவாலிட்டி நல்லாவே நமக்கு தெரியுது. நம்ம பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் ஆட்டோ பிரைட்னஸ் மோடுமே நமக்கு இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன OS கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அபவுட் ஃபோனில் நமக்கு என்ன OS கொடுத்துருக்காங்கிறது இருக்கும். ஸோ இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் போனோம் அப்படின்னா நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு OS அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 11 கொடுப்பாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஆண்ட்ராய்டு 10 இந்த மொபைலில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மொபைலில் நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம மெமரி கார்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 512 GB இருக்கும். நம்ம மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த மொபைலில் நம்ம கேமரா பற்றி சொல்லியே ஆகணும். இந்த மொபைலில் ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூடவே 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோடைய கிளாரிட்டிலாம் அதாவது நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு அதிகமாக கேமராவோட கிளாரிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எடுக்க பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஃப்ரண்ட் சைடில் இருக்க இந்த செல்ஃபி கேமரா நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் எடுக்கிற எல்லா பிக்சர்ஸுமே நமக்கு நல்ல கிளாரிட்டியாக கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைலில் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே அதிகமாக கொடுக்கல. 1-2 ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் நமக்கு கூடுதலாக நமக்கு NFC சப்போர்ட்டோட இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதனால் நம்ம சாம்சங் பேயுமே வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைலோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 21,000 வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க 6GB 128GB வேரியண்ட்டை. ஸோ சப்போஸ் இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.